டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சர்க்கரை நோய் குறைவதற்கு நம்ம நிறைய மெடிசன் சாப்பிடுவோம், ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் நான் எடுத்துட்டு இருக்கிறேங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சர்க்கரை அளவு குறைவதற்கு கண்ட்ரோல்ல இருக்கிறதுக்கு இந்த மூலிகைகளும் நமக்கு நல்லாவே துணை செய்யும். அப்படின்னா என்னென்ன மூலிகைகள், அது முக்கியமாக 5 மூலிகையை பத்தி இதுல பார்க்கலாம். வீட்லயே நம்ம எளிமையாகவும் இதை வளர்க்க முடியும். நிறைய பேர் வீடுகள்ல நம்ம இப்போ பார்த்தோம்னா நிறைய பிளான்ஸ் நம்ம வீட்லயே வளர்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ மாடி தோட்டம்லாம் வைக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நிறைய மூலிகைகளும் இதுல நம்ம வளர்க்கும் பொழுது அது நமக்கு ஈஸியா சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்றதுக்கும் யூஸ் ஆகுது. அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் தானே. ஈஸியா நம்ம வீட்ல இருக்கக்கூடிய மூலிகைகளை வச்சு சுகரை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி மூலிகைகளை பத்தி தான் இதுல பார்க்க போறோம். அந்த மூலிகையை வைத்து நிறைய மருந்துகள் சித்த மருத்துவத்துல நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். ஸோ அதையும் நம்ம ரெகுலரா என்னென்ன மருந்துகள்ன்றதும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம சொல்லக்கூடிய மூலிகை எளிமையாக நம்ம வீட்லயே கூட வளர்க்கலாம். ஸோ பேருக்கு ஏத்த மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு செடி தான் இன்சுலின் செடி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இது எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்தலாம், உடல்ல எந்த அளவு மாற்றத்தை இது தரக்கூடியது, பேருக்கு ஏத்த மாதிரி இது நிஜமாவே இன்சுலின் செக்ரீட் பண்ணுதா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய முக்கியமாக இதுல இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஏன்னா செல் டேமேஜ் இருக்கும். சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு செல் டேமேஜ் நிறைய பேருக்கு ஏற்படுது. ஸோ அந்த டேமேஜ்னாலதான் டக்குன்னு நமக்கு என்னன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ இல்ல கால் பாதத்துல எரிச்சலோ நமக்கு ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி சுகர் லெவல் கண்ட்ரோலா இருக்கிறதுக்கும் கால் பாத எரிச்சல் நார்மலா இருக்கிறதுக்கும் இந்த இன்சுலின் செடி நமக்கு பயன்படுது. டெய்லி ரெகுலரா ஒரு இலையை நம்ம பறித்து சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும். ஸோ இது ஸ்பெஷலா நம்ம மெடிசனா எடுக்கணுமா, எந்த மாதிரி எடுக்கணும், இந்த கன்ஃபியூஷனே வேணாம். அதுவும் காலையில எம்டி ஸ்டமக்ல ஒரு இலை அல்லது 2 இலைகளை நம்ம பறிச்சு சாப்பிட்டுட்டு வந்தனாவே நம்ம சுகர் லெவல் நல்லாவே கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும். ஸோ காலையில நிறைய பேர் நானும் பார்த்துருக்கேன். ஸோ வாக்கிங் போகும்போது இது 2 இலை நான் வீட்லயே வச்சிருக்கேன் மேம், சாப்பிட்டுட்டு போறேன், நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது, கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருக்கு, கால் எரிச்சல் கொஞ்சம் குறையுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த வகையான மருந்துகள் நம்ம எடுத்துட்டு இருந்தாலும் இந்த மூலிகையை நம்ம எக்ஸ்ட்ராவா சேர்த்து சாப்பிடும்போது சுகர் லெவல் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். சரி, அடுத்த முக்கியமான ஒரு மூலிகை ரொம்ப எளிமையாக நம்ம இதை வளர்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வெந்தயக்கீரை. ஸோ வெந்தயம் அப்படின்னு சொல்லும்போது தெரியும், சுகர் இருக்கிறவங்க இதை பல ரூபங்கள்ல நம்ம பயன்படுத்துறோம். ஸோ வெந்தய தண்ணீர் குடிக்கிறோம், ஊற வைத்த வெந்தயத்தை சாப்பிட்றோம், வெந்தய பொடியாக சாப்பிட்றோம், வெந்தயம் முளை கட்டிய வெந்தயம் நம்ம சாப்பிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த கீரையாக நம்ம எடுக்கும் பொழுதும் அதுல இருக்கக்கூடிய நிறைய சத்துக்கள் உடல்ல நமக்கு நிறைய மாற்றங்களை உண்டாக்குது. ஸோ சத்துக்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன நம்ம இதுல இருந்து சத்துக்கள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பேசிக்கா பார்த்தோம்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அதிகமான கழிவுகளை வெந்தய கீரை நமக்கு வெளியேற்றுது. சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்றதுக்கும் ரொம்ப பெஸ்டா இது பயன்படுது. ஸோ 2 கைப்பிடி அளவு வெந்தய கீரையை நல்லா மிக்சியில அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணீரை நம்ம குடிக்கும் பொழுது அதனுடைய பலன் நமக்கு நிறையவே கிடைக்கும். ஸோ சுகர் லெவல் நமக்கு நல்லா கண்ட்ரோல் ஆகுது. பிளட் சுகர் லெவல் குறைந்து சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதனால வரக்கூடிய கை கால் எரிச்சல் மதமதப்பு இது சரியாகிறதுக்கும் நமக்கு வெந்தய கீரை பயன்படுது. இல்ல இதை நம்ம உணவாக கூட்டு மாதிரி செய்தோ இல்ல கடையலாக சாப்பிடும் பொழுதும் உடலுக்கு நிறைய ஆற்றலுக்கு நிறைய பலன்கள், சுகர் லெவல் மட்டும் கிடையாது, ஒயிட் டிசார்ஜ் குறையறதுக்கும் பெண்களுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை இது சரியாகிறதுக்கும் நமக்கு வெந்தய கீரை ரொம்ப முக்கியமான ஒரு கீரையாக இருக்கு. சரி, அடுத்த முக்கியமான ஒரு கீரை நம்ம வீட்டுல வளர்க்கக்கூடியது நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்தது அப்படின்னு பார்த்தோம்னா சிறியானங்கை. ரொம்ப கசப்பு சுவை இருக்கக்கூடியது. ஸோ சுகர் பேஷண்ட்ஸுக்கு இது ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இலைகள் பார்க்கும்போது நல்லா டார்க் கிரீன் கலர்ல நமக்கு இருக்கும். ஸோ இது ஒரு 10 இலைகளை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இது அப்படியே சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம்தான், அதிகமான ஒரு கசப்பு சுவை இருக்கக்கூடியது. ஆனா இதை எப்படி செய்யலாம் அப்படின்னா, பொடி செய்து இந்த பொடியை நம்ம தண்ணீர்ல கலந்து குடிச்சிட்டு வரும்போது சுகர் லெவல் நமக்கு நல்லா குறைய ஆரம்பிக்கும். ஸோ நிறைய மூலிகை மருந்துகள் இருக்கு இல்லைங்களா, சுகருக்காக கொடுக்கக்கூடிய நிறைய மருந்துகள்ல இது நமக்கு இந்த மூலிகை நமக்கு சேருது. ஏன்னா கசப்பு சுவை இருக்கக்கூடிய எல்லாமே சுகர் லெவலை நமக்கு நல்லாவே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது தானே. ஸோ அந்த சுகர் லெவல் நல்லா நமக்கு கண்ட்ரோல் ஆகிறதுக்கு இந்த சிறியானங்கை மூலிகை பயன்படுது. நிறைய பேர் வீடுகள்ல ஃப்ரண்ட்லயே நம்ம இந்த செடியை வச்சிருப்பாங்க. ஸோ அவ்வளவு மருத்துவ குணங்கள் நிறைந்தது. இதுல ரத்த கட்டு இருந்தாலோ காயங்கள் இருந்தாலோ குடல் பகுதியில இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்தாலோ அதை சரி செய்யறதுக்கு நமக்கு இந்த மூலிகை சிறியானங்கை பயன்படுது.
பயன்படுது. அடுத்து முக்கியமான ஒரு மூலிகை, எளிமையாக நம்ம வீட்டு தோட்டம் இருந்தாலோ இல்ல மாடி தோட்டங்களையோ இதை எளிமையாக வளர்க்கலாம். சுகர் மட்டும் இல்ல, கேன்சர் வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையை இது சரி செய்யக்கூடியது. அதுதான் நித்திய கல்யாணி அப்படின்னு சொல்லு. இந்த நித்திய கல்யாணி சுகர் லெவலை நல்லா குறைக்கும். இதோட ஸ்பெஷல் கேரக்டர் என்னன்னா, நம்ம உடல்ல செல் டேமேஜ் ஏதாவது இருந்தா அதை கிளியர் பண்ணக்கூடியது. ஸோ இதுல இருக்கக்கூடிய ஆல்கலைட்ஸ் எல்லாமே நமக்கு ரொம்ப சிறந்த வழிமுறையை தரக்கூடியது. அதாவது எதற்காகன்னு பார்த்தோம்னா, சுகர் மட்டும் கிடையாது, தைராய்டு பிரச்சனை இருந்தாலோ, குடல் பகுதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், முக்கியமா இந்த அப்பண்டிசைட்டிஸ் சொல்றோம் இல்லைங்களா, அதற்கு இந்த கஷாயம் குடிக்கும் பொழுது நல்லாவே நமக்கு சிறந்த தீர்வு கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெகுலரா இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி நம்ம உடல்ல சுகர் லெவல் பேலன்ஸ் ஆகிறதுக்கு இது நமக்கு பயன்படுதுன்னு சொல்லலாம். இப்போ நித்திய கல்யாணி நம்ம ரெகுலரா கஷாயம் ஒரு 10 மலர்களை எடுத்து தண்ணீர்ல போட்டு லைட்டா ஒரு 2-3 மினிட்ஸ் பாயில் பண்ணி அந்த தண்ணீரை குடிச்சிட்டு வந்தாலும் சுகர் லெவல் நமக்கு நல்லாவே கண்ட்ரோல் ஆகுது. சரி, அடுத்து 5வது இருக்கக்கூடிய ஒரு மூலிகை, பலருக்குமே இதை பத்தி நல்லா தெரியும், கற்றாழை. கற்றாழையை பத்தி பார்க்கும் பொழுது நம்ம உடல்ல எல்லா பிரச்சனைகளுக்குமே கற்றாழை சேர்ந்தது. கற்றாழை பார்த்தோம்னா அந்த ஜெல் மட்டும் நீங்க தனியா சாப்பிட்டு பாருங்களேன், நல்ல ஒரு கசப்பு துவர்ப்பு சுவை நமக்கு தெரியும். ஸோ நம்ம வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள்ல இருந்து மற்றும் இந்த இன்சுலின் லெவல் செக்ரேட் ஆகிறதுக்கு மிக சிறந்த ஒரு மூலிகையாக நமக்கு இந்த கற்றாழை பயன்படுது. ஸோ கற்றாழை எப்படி பயன்படுத்தலாம்? ஸோ காலையில எம்டி ஸ்டொமக்ல இதை குடிச்சாலே போதும். ஸோ நீங்க சுகருக்கு வாக்கிங் போறோம், எக்ஸசைஸ் பண்றோம் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா அதற்கு முன்னாடி இந்த கற்றாழையை நம்ம பயன்படுத்தணும். ரெகுலரா இந்த கற்றாழையை பயன்படுத்திக்கிட்டே வரும்போது உடல்ல இருக்கக்கூடிய சுகர் லெவல் நமக்கு குறையும். இது மோரோடு சேர்த்து குடிக்கலாம், இந்த கற்றாழை சாறு மட்டும் நம்ம தனியா பயன்படுத்தலாம். இந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். சீக்கிரமாக சுகர் லெவல் குறைந்து சுகர்னால வரக்கூடிய உடல் சோர்வு நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இந்த 5 மூலிகைகளும் முடிந்த அளவு நீங்க ஏதாவது ஒரு மூலிகையாவது தினந்தோறுமோ இல்ல மாற்றி மாற்றி கூட நம்ம பயன்படுத்திட்டு வந்தா சுகர் லெவல் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். இதனோட பேசிக்கா சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மருந்து அப்படின்னு பார்த்தோம்னா ஆவாரை குடிநீர் நமக்கு பயன்படுது. இந்த ஆவாரை குடிநீர்லயும் இருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே நல்ல ஒரு கசப்பு, அதுக்கப்புறம் துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய மூலிகைகள் தான். ஸோ இதையுமே கஷாயமாக குடிச்சிட்டு வரும்போது சுகர் லெவல் நமக்கு நல்லாவே குறையும். ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய மூலிகைகள் எளிமையாக நம்ம எந்தெந்த மூலிகைகளை பயன்படுத்தி சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத இந்த பதிவுல பார்த்தோம். ஸோ அகத்தியர் மாமுனிவர் அருளால கூடிய விரைவில் உங்களுக்கு சுகரோ இல்ல வேற ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா சீக்கிரமாக குணம் பெற நான் பிரார்த்திக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.